தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். தாவேக்காவோட முதல் ஓட்டு திரு அஜித் அவர்கள் தான் போடுவார்னு நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரீங்க. அவரே சொல்லிட்டார், என் நண்பன் எப்பவுமே வெற்றி பெற நான் வாழ்த்துக்கள் சொல்வேன். அஜித் சார் கண்டிப்பாக வாக்கு அளிப்பார். முதல் வாக்கு தாவேக்காக்கு அஜித் சாரோட வாக்காக தான் இருக்கும்ன்றத நான் ஆணித்தனமா நம்புறேன். 30 வருஷம் ரெண்டு பேரும் அப்படி ஒரு போராட்டத்தை பண்ணி இன்னைக்கு அந்த ஸ்டார்டம்மா அந்த மேல வந்து நிக்கிறாங்க, நம்பர் 1 நம்பர் 2ன்ற அளவுக்கு வந்து நிக்கிறாங்கன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு மனுஷன் வராரு அப்படின்னா அஜித் சார் வில் வேல்யூ இட். தன் நண்பனை தரக்குறைவாக பேசுறாருன்ற போது அவர் அதை ஏத்துக்க முடியல. அப்ப அந்த உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப், அதனால இஸ் எ ஜென்டில்மேன் நான் சொன்னேன். ஒரு உண்மையான நண்பன், உண்மையான நட்பு, அந்த நண்பன் மேலையும் அந்த நட்புக்கு கொடுக்குற மரியாதை, அந்த நண்பன் மேல இருக்கும் பாசம், இதெல்லாம் காட்டுதான். திமுகல இருக்க ஒரு முக்கியமான ஸ்லீப்பர் செல் டிவிக்கேல இருக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஆதவ அர்ஜுனான்றதும் பல பேர் சொல்றாங்க. ஸ்லீப்பிங்கா இருக்காங்க, டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் எழுப்பி விட்டதுக்கு அப்புறம் யாருன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து எஸ்ஐஆர் ஆதரிக்கணும், அவருக்கு சரியான புரிதல் இல்லை, அவர் புரியுற மாதிரி சொல்லணும்னா அவங்களுக்கு நான் புக்கு கூட நான் அனுப்புறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, அமுச்சு விடுங்க, படிச்சு பார்த்துட்டு அப்படி ஒரு வேளை புரிஞ்சிச்சுன்னா 16ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து கேன்சல் பண்றோம். லாஸ்ட் மினிட்ல நீங்க கொண்டு வரது எல்லாமே கரெக்ட்னா நாங்க எப்படி எடுத்துக்கிறது? நீங்க புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணியா இருக்கு. தேவை இருக்கிற ஆணியா கொண்டு வாங்க, நாங்க ஏன் புடுங்க போறோம், நாங்க ஏன் வந்து விமர்சனம் வைக்க போறோம்? நாம எஸ்ஐஆர் வேணாம்னு சொல்லு, வேணும் தான். திரு விஜய் அவர்கள் வந்து சவுத் இந்தியாவோட ஃபேஸ் அப்படிங்கிறாங்களே. ஆமா, வேணுகோபாலே சொல்லிட்டாரு, விஜய் வந்து பெரிய அசர்ட் தான், அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, அது கேரளாக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். we can consider that அப்படின்னு அவர் அங்க நேஷனல் மீடியாக்கு அவர் பேசியிருக்காரு. அது இங்க பெருசா காட்டல. ஒருவேளை இங்க வேற ஒரு அமைச்சர்களையோ இல்லாட்டா துணை முதலமைச்சரையோ சொல்லியிருந்தாங்கன்னா ஃபிளாஷ் நியூஸ் அது ஓடிட்டே இருந்திருக்கும், ஒரு நாள் 2 நாள் கூட. அவர் விஜய் சொன்னதுனால இங்க எந்த மீடியாக்களும் அதை காட்டல. அறிவு திருவிழால கூட உதயநிதி அவர்கள் டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா பல விஷயம் சொல்லியிருக்காரு. பயம் வந்துருச்சோ ஒருவேளை? 25 வாரம் கூட ஆகாத கட்சி, 75 வருஷ கட்சி மேடைக்கு மேடை பேசின்னு இருக்கு அப்படின்னா அது பயத்தை தானே காட்டுது. நான் எதிர்கட்சியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், அவர்களால் இதற்கு பதில் சொல்ல முடியுமா? யார கேள்வி கேட்கிற? டைரக்டா சொல்லு. அதெல்லாம் அப்போ கை தட்டுவானுங்க. இப்ப நீ சொன்ன டே கிரிஞ்சு கிளம்பு பூமர் அங்கிள் ஓட சொல்லுன்றுவானுங்க. 54 லட்சம் ரூபாயை கொண்டு போயிட்டு பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற அந்த கோவிந்தால சாமிக்கு போட்டீங்களே. நம்ம ஊர்ல 78,000 கோயில் இருக்கு, அதுக்கு நீங்க கொடுத்துருந்துருக்கலாமே. கடவுள் பக்தியே கிடையாது, கடவுளுக்கு அகைன்ஸ்ட் நாத்தீங்க. நீங்க எதுக்கு போய் கோயில போட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியல. 26 அவங்களுக்கு கோவிந்தா ஆக போகுதுன்றதான் இதுக்கு காட்டு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள். வருங்கால வருடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் பிரதர். தாவேக்காவோட முதல் ஓட்டு திரு அஜித் அவர்கள் தான் போடுவார்னு நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரீங்க. இது எப்படி நான் சாத்தியம்? அவர் வந்து ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல வந்து திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் பேசியிருந்தாரு. இது வந்து திரைத்துறையினர் வந்து கவர்றதுக்கான முயற்சியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது நம்ம ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடிலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம். ஒரு பேச்சுவாக்கில் வரும்போது, ஏன்னா 2 ரீசனு. ஜென்ரலாக எலெக்ஷன் நடக்குது, கிட்டத்தட்ட ஏப்ரல் 21ஆம் தேதி எலெக்ஷன் வச்சுக்கேன். ஓகே. 2026 ஏப்ரல் 21 எலெக்ஷன் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேண்ணா. ஸோ அந்த நாள் நடக்கிற அன்னைக்கு 7 மணிக்கு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி ஏன்னா கூட்டம் ஓவராக கூடுறதுனால ஒரு 6:55 அவர் வாக்களிச்சுட்டு போயிடுவார். ஆமாம், நீங்கள் எல்லாம் நம்மளாம் பார்த்துருப்போம். மீடியா பார்த்து இப்படி கை காமிச்சு இப்படி கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே. ஸோ அப்போ தாவேக்கால இருக்கிறவங்களே வாக்களிக்கணும்னா கூட 7 மணிக்கு தான் முடியும். அவர் மட்டும் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பண்ணால் தவறு கிடையாது. நான் கூட்டம் அதிகமானாலும் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓப்பன் ஆகும், பண்ணிட்டு உடனே ஓடிடும். ஸோ அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது தாவேக்காவோட முதல் ஓட்டு அஜித் சார் தான் போடுவாரு விஜய் நாக்குன்றது தான் நான் சொன்னேன். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அஜித் சார் ஒரு பியூர் ஜென்டில்மேன், ட்ரூ அண்ட் பியூர் ஜென்டில்மேன். அதாவது இண்டஸ்ட்ரியில ஒயிட்ல, பிளாக் மணி இல்லாம ஒயிட்ல டிரான்சாக்ஷன் பண்ற, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேரில் அஜித் சார் ஒருத்தர். அவர் வாங்குற சம்பளமாக இருக்கட்டும், அதுக்கு பே பண்ணுற ஜிஎஸ்டின்னு எல்லாமே ஒயிட்டில் தான் அவர் டிரான்சாக்ஷன் பண்ணுறாரு பல ஆண்டுகளாக. எத்தனை வருஷனே தெரியாது, மொத்தம் அவர் ஒயிட்டில் பண்ணுறாரு. அதுதான் மேட்ருங்க. ஸோ அவர் வந்து அவ்வளோ ஜென்டில்மேனாக அந்த அளவுக்கு இருக்காருன்ற போது நிச்சயமாக ஒரு நேர்மையான நல்ல ஒரு மனிதனுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2026 விஜய் சாரோட ஒரு நல்ல மனுஷன் வேறு யாருமே இல்லை எலெக்ஷனில் நிற்கிறது. நான் சொல்ல வருது, ஒரு கட்சியாக ஒரு போட்டியிடுறது 234 தொகுதியிலும் போட்டியிடுற ஒரு நல்ல மனுஷனாக அவரை தவிர எந்த அளவுக்கு யாரும் இல்லை அப்படின்றத ஒன்று காட்டுது. இன்னொரு கட்சி இருக்கு, அதை பற்றி பேச வேணாம், ஆனால் அவர் வந்து இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போதும்
அந்த ஜென்டில்மேனாக இருக்கிற அவர் கண்டிப்பாக ஒரு நல்லவனு தானே வாக்களிப்பார். அந்த பாயிண்ட்டுக்கும் இதெல்லாம் தாண்டி அவரே சொல்லிட்டார்ல, என் நண்பன் எப்போவுமே வெற்றி பெற நான் வாழ்த்துக்கள் சொல்வேன்னு. இந்த பாயிண்ட்லாம் பார்க்கும்போது அஜித் சார் கண்டிப்பாக வாக்களிப்பார். முதல் வாக்கு தாவேகாக்கு அஜித் சாரோட வாக்காக தான் இருக்கும்ன்றத நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். என்னோட நம்பிக்கை, என்னோட கெஸ்ஸும் என்னோட நம்பிக்கை. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா திரு அஜித் அவர்கள் பேசின விஷயத்தை அது அப்படியே விஜய்க்கு அகேன்ஸ்டாக திருப்பின அந்த செயல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து அப்படியே டோட்டலாக அது முறியடிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுதான் ஜென்டில்மேன் சொல்கிறேன். புரியுதா? என்னதான் களத்தில் அவங்க 2 பேரும் போராடி, ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. அஜித் சாருக்கு தெரியும் அதோட கஷ்டம் என்னன்றது. ஏன்னா 30 வருஷம் 2 பேரும் அப்படி ஒரு போராட்டத்தை பண்ணி இன்னைக்கு அந்த ஸ்டார்டமாக அந்த மேலே வந்து நிற்கிறாங்க, நம்பர் 1 நம்பர் 2ன்ற அளவுக்கு வந்து நிற்கிறாங்கன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு மனுஷன் வராரு அப்படின்னா அஜித் சார் வில் வேல்யூ இட். அந்த வேல்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல வரேன். ஏன்னா என்னதான் தெரிந்து நீங்கள் நெப்போஸ்டிசம் அது இது நெப்போ சைல்டு அது இவர் தூக்கி விட்டார் அவர் தூக்கி விட்டார் சொன்னாலும் கடைசியில் சரி நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணி கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாட விட்டாலும் ஆடணும்ல, அது ஒன்று இருக்குல்ல. அந்த மாதிரி தானே எவ்வளோ பேர் எத்தனை பெரிய பெரிய ஜாம்பவான்களோட பசங்கள்லாம் வந்து இங்கே தோற்று போயிருக்காங்க. ஸோ அப்போ விஜய் சார் நின்று இருக்காரு, அஜித் சார் நிற்கிறாரு அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, செதுக்கி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கல்ல. அப்போ இதை தூக்கி போட்டுட்டு ஒரு மனுஷன் வந்து ஏன்னா நம்ம எல்லாரோட அதோட வேல்யூ அஜித் சாருக்கு இன்னும் ஜாஸ்தி தெரியும். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஸ்டாண்டிங் அட் தட். விஜய் சாரோட இடத்துல நிற்கிறார் அவரும். அப்போ அவருக்கு அந்த விஜய் சார் நம்மெல்லாம் விட்டுட்டு வராருப்பா அப்படின்னு நம்ம சாரில் சொல்லுவோம். ஆனால் அஜித் சார் அதை யோசிப்பார். நம்ம இருக்கிற இடத்துல, ஏன்னா அந்த இடம் வந்து அந்த இடத்துக்கு போகிறவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். ஹார்ட் ஒர்க் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இல்லை, அதுதான் சொல்ல வரல. அந்த இருக்கிற இடம் விஜய் சார் இன்னைக்கு இருக்கிற இடமும் அஜித் சார் இருக்கிற இடம் அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். ஆமாம், ஏன்னா அவங்க அந்த இடத்த ரீச் பண்ணிட்டாங்க. அதை ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு தே வில் ரியலைஸ் இட் அவுட். நீ உனக்கு பட்டாதாண்டா தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதை ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை தூக்கி போட்டு வராரு விஜய் சார்னா அது அஜித் சார் யோசிச்சிருப்பாரு. அப்போ இது எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை, என்ன ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். ஏன்னா அது சும்மா தூக்கி போட முடியாது. 30 வருஷத்தை அதை அப்படியே தூக்கி போட்டு வேற ஒன்றுத்துக்குள்ள வரோம். அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாத ஒரு இடத்துல வருதுன்றதுலாம் ஒரு பெரிய ஒரு 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 மன வலிமை தேவைப்படுது கண்டிப்பாக. ஸோ அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை ரியலைஸ் பண்ணி அவர் வாக்களிப்பார் தான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து இது எல்லா கட்சியும் செய்யுது. அப்போது தன் நண்பனை தரக்குறைவாக பேசுகிறாருன்ற போது அவர் அதை ஏற்றுக்க முடியல. அப்போ அந்த உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப், அதனால தான் இஸ் ஜென்டில்மேன் நான் சொன்னேன். அப்போ ஒரு உண்மையான நண்பன், உண்மையான நட்பு, அந்த நண்பன் மேலேயும் அந்த நட்புக்கு கொடுக்குற மரியாதை, அந்த நண்பன் மேல் இருக்கும் பாசம், அந்த ஒரு இது இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் காட்டுதான் பார்க்கணும். ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா திரு அஜித் அவர்கள் வந்து இத்தனை வருஷமா திரைத்துறையிலே இருக்காரு. 2 சைடுமே நான் 2 பேருமே சொல்கிறேன், 2 கவர்மெண்ட்டுமே இருக்கிறப்போ நிறைய ப்ரெஷர்லாம் அவருக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎம்கே பீரியடில் வந்து அந்த பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரெஷர்லாம் அவங்க கொடுத்தாங்க. இப்படி இருக்கிறப்போ ஓகே, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து வராரு, அரசியலுக்கு வராரு, அவர் நாளைக்கு முதல்வர் ஆனால் நமக்கு ஒரு சேஃப்டியும் ஒரு சப்போர்ட்டும் இருக்குன்ற மாதிரி அவருக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கு? அதெல்லாம் தாண்டி அவங்கலாம் பியாண்ட் எங்கேயோ இருக்காங்க சார். முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கணும்ல. அவர் எங்கே தமிழ்நாட்டில் இருக்காரு? உலகம் சுற்றும் வாலிபனாக தானே இருக்காரு. அவர் ரேசிங் போயிட்டார். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஓகே, அந்த மைண்ட் செட்லாம் கிடையாது. அவன் முதல்வர் ஆகிட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதனால் நமக்கு அவர் இப்போ மட்டும் அவருக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஒரு ஃபோன் அடித்தா என்ன கேட்டாலும் செய்யறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கு. ஆமாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் இப்போ இல்லை, கலைஞர் இருக்கும்போதும் சரி, அம்மா இருக்கும்போதும் சரி, யார் இருந்தாலும் அவங்களாம் அந்த ஸ்டார்டம் போயிட்டாங்க. அது எல்லாருக்குமே அது கிடைக்கும். பிரச்சனை இஷ்யூஸ் அது இல்லை. தன்னால் தன் நண்பனுக்கு ஒரு அவப்பெயர் அதை வந்து இட்டு கட்டுறாங்களே அப்படின்ற போது அதை உடைத்த ஜென்டில்மேனை தான் அவரை பார்க்க. அதே மாதிரி இப்போ ஒரு இன்னொரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. என்னன்னா திமுகவில் இருக்க ஒரு முக்கியமான ஸ்லீப்பர் செல் டிவிகேல இருக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே, அது ஆதவ அர்ஜுனான்றதும் பல பேர் சொல்றாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? ஸ்லீப்பிங்காக இருக்காங்க, டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் எழுப்பி விட்டதுக்கப்புறம் யாருன்னு பார்த்துட்டு சொல்லுவோம். அதுதானே கொஞ்ச நாள் வந்து டிடிவி தினகரன் சார் சொல்லியா நிறையா ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து இதில் இருக்காங்க ஏடிஎம்கேல, விரைவில் பாருங்கன்னாரு. கட்சி வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஒன்றும் இல்லை. அந்த முகம் விஜய் முகம். எத்தனை ஸ்லீப்பர் செல்லு போனாலும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவர். ஓகேவா? அந்த கட்சியும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் எடுக்கும் முடிவு, அவர் கொண்டு போகிறது தான் அந்த கட்சி. அந்த பாயிண்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்லீப்பர் செல்லாம் 1-2 பேர் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும். அப்போ திமுகவில் இருக்காதா, அதிமுகவில் இருக்காதா, பாஜகவில் இருக்காதா, காங்கிரஸில் இருக்காதா, எல்லா கட்சியிலையும் இருக்கும். எல்லாம் வேவ் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சி வரைக்கும் எல்லாரும் வேவ் பார்த்துட்டு தேவையில்லாம அவதூறு கிளப்பிட்டு இருக்காங்களே, அதுதான் அரசியல். சண்டைனா சட்டை கிளியும் பிரதர், அரசியல்னா அவதூறு பரப்பவும் பிரதர்.
அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ரொம்ப மைண்ட்ல எல்லாம் ஏத்திக்க கூடாது. ஜஸ்ட் என்ஜாய் பாலிடிக்ஸ். அவ்வளவுதான். அதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிஎம்கே வந்து தொடர்ந்து எஸ்ஐஆர் ஏத்துக்கிட்டே இருக்காங்க. தாவேக்காவும் எதிர்க்க தான் செய்யுது. ஆனா வந்து களத்துல இறங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இல்ல அது எஸ்ஐஆர் வந்து அது வந்து எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கு. ஒரு மாதத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிப்பேன்னா டாக்குமெண்டே இல்லாத எத்தனையோ பேர் உட்காந்துருக்காங்கல்ல. அவனெல்லாம் என்ன பண்ண போறீங்க? நிறைய இஷ்யூஸ் இருக்கு அதுக்குள்ள. அதை வந்து நம்மளுமே அனைத்து கட்சி கூட்டத்துல போயிட்டு தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பா நாங்க ஒரு அறிக்கை கொடுத்துட்டு நாங்களும் கொடுத்துட்டு வந்தோம். பார்த்தோம். எங்க பசங்க போயிட்டு வந்தானுங்க. அவங்க 2 பேரும் நரேஷும் லோகேஷும் ஆமா பார்த்து பேசிட்டு வந்தாங்க. எங்களோட இதை நாங்க கொடுத்துட்டோம். எங்களோட அறிக்கைகள் என்ன, நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அதை வந்து பர்சனலை பண்ணுவோம்னு பார்க்குறோன்னு எடுத்திருக்காங்க தமிழக அரசு. அதுக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தான். இன்னும் சின்ன கட்சி இவன் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறதுன்னு இல்லாம நம்ம கொண்டு போய் கொடுத்ததை ஓகே பிரதர் பார்க்கலாம், நல்லா இருக்கு, படிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கு, என்ன பண்ண முடியும், முதல்வர்கிட்ட சொல்றோம் போறோம் சொல்லி தான் அப்படிதான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால இது வந்து இது தனி. இது வந்து அவங்க திமுக எழுதி வச்சிருக்கான்னு பாஜக எதிர்க்க திமுக மட்டும்தான் எழுதி கொடுத்த சட்டமான்னு அப்படி கிடையாது இல்லையா? ஸோ இது எதிர்ப்பாங்க. இந்த எதிர்ப்பு கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் இருக்கும். எல்லா கட்சியும் தான் போராடுது. எந்த கட்சி போராடல? எல்லாரும் போராடுவாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து எஸ்ஐஆர் ஆதரிக்கணும், அவருக்கு சரியான புரிதல் இல்லை, அவருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அவங்களுக்கு நான் புக்கு கூட நான் அனுப்புறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி அமுச்சு விடுங்க, படிச்சு பார்த்துட்டு அப்படி ஒரு வேளை புரிஞ்சிச்சுன்னா 16ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை கேன்சல் பண்றோம் லாஸ்ட் மினிட்ல சொல்லுங்க. என்ன புரிதல் இல்லை, என்ன பண்ணல? அதாவது நீங்க கொண்டு வரது எல்லாமே கரெக்டுன்னா நாங்க எப்படி எடுத்துக்கிறது? நீங்க புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணியா இருக்க. தேவை இருக்கிற ஆணியா கொண்டு வாங்க. நாங்க ஏன் புடுங்க போறோம்? நாங்க ஏன் வந்து விமர்சனம் வைக்க போறோம்? இல்லாததுனால பிரச்சனை. ஸோ அதனால அதுல நல்லது சாதக பாதகங்கள் தான். நம்ம வந்து எஸ்ஐஆர் வந்து டோட்டலி வேஸ்ட், அது வந்து ரொம்ப தப்பான இதுன்னு நம்ம சொல்லலை. நிறைய சாதகங்கள் இருக்கு, சில பாதகங்களும் இருக்கு. அது ஒருத்தர் கூட சார் ரொம்ப சிம்பிள், 100 குற்றவாளி கூட தப்பிக்கலாம். ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இதுதானே சட்டம் சொல்லுது. இப்படிதானே சட்டத்தை பேசுறாங்க. 100 குற்றவாளி கூட தப்பிச்சுட்டு போட்டோம். ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்றாங்களே, அதுதான் நாங்களும் சொல்றோம். ஒருத்தன் கூட தமிழ்நாட்டுல ஒருத்தனு கூட வாக்களிக்க முடியாம போற சூழ்நிலை வரக்கூடாது. அவனா வாக்களிக்காம போனா அது வேற, அது பண்ண முடியாது. ஆனா வாக்களிக்கணும்னு வரவன் ஒருத்தன் கூட வாக்களிக்காம போகக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமையை கொண்டு வாங்க. அப்ப ஃபேர் அண்ட் இது கொண்டு எலெக்ஷன் கொண்டு வாங்கன்னு தான் சொல்றோம். அதுதானே கேட்குறோம். ஒரு ஃபேர் எலெக்ஷன் கொண்டு, டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் கொடுங்கன்னு கேட்குறோம். ஒரு நியாயமான நம்பகத்தன்மையான அறத்தோட ஒரு தேர்தல் வைங்கன்றோம், ஜனநாயகமாக தேர்தல் நடத்துங்கன்றோம். அதுக்கு இருக்கிற உங்களுக்கு தவறே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. தவறு இருக்க சுத்தி காட்டுறோம், அதை மாத்திக்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. திருப்பி எதனா சொல்லிடுறீங்க. ஆமாங்க இந்த 1-2 தவறுகள் இருக்கு, இதை நாங்கள் மாற்றிக்கணும், மாத்திங்க. அப்புறம் யார் எதிர்க்க போறாங்க உங்களை? தமிழிசை அண்ணா அக்கா அதை பண்ணலாமே, ஏன் ஒட்டுமொத்தமா மாத்துறீங்க? நீங்க மாறி காட்டுங்க. கரெக்ட் தம்பி, நீ சொன்னதுல இந்த 1-2 அவர் ஐஆர்எஸ் அருண்ராஜ் தெளிவுபடுத்துறாரு என்னென்ன பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு அவங்க சைட்லன்னு சொல்றேன். நாங்களுமே தெளிவுபடுத்தியிருக்கோம். எடுங்க பாருங்க. ஆமாம்பா இது ரைட்டுப்பா, நியாயமா தான் கேட்டிருக்கோம். ஒதுவும் போய் நாம எஸ்ஐஆர் வேணான்னு சொல்ல, அதை வேணும் தான். ஆனா அது எப்படி செய்யணுன்ற ஒரு நடைமுறை இருக்கு. அதுல சில எக்ஸிகியூஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதை கொஞ்சம் சாதகப்படுத்த கொஞ்சம் லீனியன் பண்ணுங்க, மக்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம். அது நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஓகே. ஃபார்ம்லயே பாத்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் இருக்கு, நானே ஃபில் பண்ணாதுல. அதுதான் சொல்ல வரேன். இப்போ நீங்க அப்பா அம்மாவோட இதை போடுன்னு 2005க்கு முன்னாடி இருக்கிற கேட்டீங்கன்னா எங்கேருந்து கொண்டு வருவாங்க? எத்தனை பேர்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கும்? நிறைய குட்டி குட்டி பிரச்சனைகள் அதுல இருக்கு இல்லையா? அதெல்லாத்தையும் பார்க்கணும். அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதை நான் சொல்ல வரேன். நீங்க 90% மாத்தாதீங்க. 10% மாத்துறது ஈஸியா, 90% மாத்துறது ஈஸியா? 10%. நான் என்ன சொல்றேன், தமிழிசை அக்காவுக்கு 10% நீங்க மாற்ற வேண்டியது அதுல இருக்குது. அது நீங்க மாத்துங்க, நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்ல வரேன். என்னப்பா 10% தானேப்பா, இதெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொட்டு துளி விஷமா இருந்தாலும் அந்த ஒட்டுமொத்த கிண்ணத்துல இருக்கிற பாலையே கெட்டுவிடும். அது இந்த 10% கெடுத்துரும்னு நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, தாவேகாவும் காங்கிரஸும் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் நடந்ததாகவும் கண்டிப்பா கூட்டணி நடந்துரும் அப்படின்ற மாதிரி பல அரசியல் ஆய்வாளர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சாத்தியமா இது? நான் அரசியல் ஆய்வாளர் இல்லை, நான் ஒரு அரசியல்வாதி. நடந்துச்சுன்னா நான் உண்மையை சொல்றேன். ஓகே, நடக்குமா நடக்காதான்றது நாளைக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கணிக்கலாம். இப்பெல்லாம் கணிக்க முடியாது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்னதா கணிக்கலாம். மேபி வாய்ப்புகள் இருக்கு இல்லன்றது. பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட, அதாவது அப்ப கூட நம்ம வந்து மற்றவங்க பேசுற மாதிரி நம்ம பேச முடியாது. நடக்குமா என்ன நடக்காது, நம்ம கடவுள் இல்லை. அந்த அளவுக்கு கணிச்சு பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஒட்டுமொத்த மோடியா அவர் வீட்டு வாசல் தான் போய் நிற்பாரு. ஐயா பார்த்து பண்ணி கொடுங்க ஐயா, நீங்க சொன்னீங்கன்னா நடக்குதுயா, நீங்க கணிக்கிறது தான் கரெக்டா இருக்குன்ட்டு. அதனால அப்படிலாம் கிடையாது. ஏன்னா கடவுளாலே அரசியலை கணிக்க முடியாது. கடவுளே
இவர் இந்த கட்சி தான் போவாருன்னு பார்த்தா அவன் ரைட்ல போயிட்டு லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டா போயிடுவான். ஆமா. புரியுதா? அதனால கடவுளாலே கணிக்க முடியாது அரசியல்லாம். அது காலத்தின் போக்கில் இயற்கை மட்டும்தான் அதை நிர்ணயிக்கும். அது அந்த உண்மை. இது. ஸோ அதனால காங்கிரஸ் வருமா வராதான்னு தெரியல. வந்தா சந்தோஷம், வாய்ப்புகள் இன்னும் நிறைய பிரகாசமா அவங்களுக்கு இருக்கு. ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு அடிமை கட்சியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு கொடுக்குது. இருக்காது, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு விஜய் அண்ணா. வாங்க, உங்களுக்கான அந்த பங்கை எடுத்துக்குங்க, மக்களுக்கு முடிந்தவரை சேவை செய்யுங்க. 60 வருஷம் கிட்டத்தட்ட உங்களால மக்கள் பணி பெருசா செய்ய முடியல. அதாவது அதிகாரத்துக்கு வந்து அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கிங்கன்னு நான் சொல்ல வரேன். அதுதான் காரணம். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து சவுத் இந்தியாவோட ஃபேஸ் அப்படிங்கிறாங்களே, அதனாலதான் காங்கிரஸ் வந்து திரு விஜய் யூஸ். ஆமா, வேணுகோபாலே சொல்லிட்டாரு. அவங்களோட வேணுகோபாலே சொல்லியிருக்காரு, விஜய் வந்து பெரிய அசர்ட் தான், அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, அது கேரளாவுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், we can consider that அப்படின்னு அவர் அங்க நேஷனல் மீடியாக்கள் பேசியிருக்காரு. அது இங்க பெருசா காட்டல. ஒருவேளை இங்க வேற ஒரு அமைச்சர்களையோ இல்லாட்டா துணை முதலமைச்சரையோ முதலமைச்சரையோ சொல்லியிருந்தாங்கன்னா ஃபிளாஷ் நியூஸ் அது ஓடிட்டே இருந்திருக்கும், ஒரு நாள் 2 நாள் கூட. அவர் விஜய் சொன்னதுனால இங்க எந்த மீடியாக்களும் அதை காட்டல. பட் கேசி வேணுகோபால் அந்த இதுல சொல்லியிருக்காரு, அந்த நேஷனல் நியூஸ்ல, விஜய் வந்து ஒரு 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 கவனிக்கப்பட வேண்டிய ஒரு மனுஷர் தான். அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, அவர் கூட கூட்டணி வச்சா கேரளாவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் காங்கிரஸ்க்கு அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு. வேணுகோபால் வந்து எந்த பொசிஷன்ல இருக்காரு எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட பொதுச் செயலாளர் நேஷனல் வந்து ஜெனரல் செக்ரட்டரியா இருக்காரு. ஸோ அவர் சொன்னாரு அப்படின்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததான் கண்டிப்பா இருக்கணும். இல்ல இல்லாம அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல, அதுதான் சொல்லலாம். சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உதய் ப்ரோ வந்து பக்கத்துல ஜோதி மணி அக்கா உட்காந்து வச்சுட்டு, கை எங்களை விட்டு போகாது, எப்பவும் எங்களுக்குள்ளேயே கைக்குள் கையாக இருப்போம் அப்படின்றாரு. முதலமைச்சர் அடுத்த நாள் பேசும்போது, அது வந்து அன்பு சகோதரர்கள், எங்களை விட்டு அந்த கைக்கு போகிறதுக்கு இல்லை, கொள்கையாகவும் கோட்டாலும் நாங்கள் அனைவரும் ஓரணியில் பயணிக்கிறோம், ஒரு குடும்பமாக பந்தத்தோட நாங்க வந்து ஒட்டி கொண்டு இருக்கிறோம் அப்படின்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. பயம் வந்துருச்சோ ஒருவேளை, கைம்பொண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடின்ற மாதிரி அந்த பயம் தானே இங்க உளர வைக்கிது எல்லாரையும். சமாதானமா பேசிட்டு இருக்கீங்கல்ல. அந்த அறிவு திருவிழால கூட உதயநிதி அவர்கள் டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா அதான் சொல்ல வரல. அதான் அந்த அறிவு திருவிழால அந்த அவதூறு திருவிழான்னு தெளிவுபடுத்திட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 9 or 10 நடத்திருக்காங்க. அதுல 10லயுமே வந்து அறிவு திருவிழா எதை பத்தி பேசணும், அறிவு சார்ந்தது இல்ல தாண்டி இந்த அறிவு திருவிழாக்கு காரணம் என்னன்னா, இப்படி இருந்த மக்கள் இப்படி ஆகியிருக்காங்க தமிழக மக்கள், இந்த காரணம் இந்த அறிவு பெற்ற மக்களாக காரணம் இந்த திமுக. அதற்கு என்னெல்லாம் செஞ்சது தெரியுமா? 1947 ராபின்சன் பூங்கால நாங்க கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்க பேசினீங்கன்னா நியாயம். 75 வாரம் கூட ஆகாத கட்சி, 75 வருஷ கட்சி மேடைக்கு மேடை பேசினு இருக்கு அப்படின்னா அது பயத்தை தானே காட்டுது. வேற அந்த பவள விழா பாப்பாவா இருக்கலாம். அது அண்ணா வந்து ஒரு டைமிங்கும் ஒரு ரைமிங்ல போட்டு அடிச்சு விட்டாரு. பட் ஸ்டில் என்னவா இருந்தாலும் சரி, நீங்க பேசுறத நீங்க எடுத்து பேசினாலும் அது அவரு பேசலங்க, யாரோ எழுதி கொடுக்குறாங்க அதை பேசுறாங்க, நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது பேசணுமா பேசக்கூடாதுன்னு அவங்க தான் ஆராய்ச்சிக்கணும். பட் ஸ்டில் நான் என்ன சொல்றேன்னா, தைரியமா ஓப்பனா பேசிடுங்க. நீங்க யார் எதிர்க்கிறீங்களோ, இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் ஜென் கிட்ஸ் எல்லாம் புல்சைன்னு சொல்லுவாங்க. நீ டாப் எஸ் தேவா நீ சொல்றது தப்பு தேவா அப்படின்னு நான் அவங்கள பார்த்து சொன்னேன்னா ஓப்பனா சொல்லணும். அதே மாதிரி நான் சொல்றது தப்புனா அவன் என்னை பார்த்து கீழே கமெண்ட்ல கொடுப்பான், டே லூசு பையில காமிச்சு வளராதரா, இதெல்லாம் கிடையாதுரா, இது தப்புடா, இதுதான்டா அப்படின்னு அவன் எனக்கு சொல்றான். யோசிக்கவே மாட்டாங்க. அதுதான் தேவை. நீ அதை விட்டுட்டு நான் சொல்கிறேன் எதிர்கட்சியை பார்த்து கேட்கிறேன், டே எதிர்கட்சி யாருன்னு உனக்கு தெரியல சொல்லு, எதுக்கு எதிர்கட்சியை பார்த்து கேட்கிறேன், இதெல்லாம் கிரிஞ்சா இருக்கு. அந்த காலத்துல மேடையில பேசுவாங்க, நான் எதிர்கட்சியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், அவர்களால் இதற்கு பதில் சொல்ல முடியுமா? யார கேள்வி கேட்கிற, டைரக்டா சொல்லு. அதெல்லாம் அப்போ கை தட்டுவானுங்க. இப்ப நீ சொன்ன டே கிரிஞ்சே கிளம்பு பூமர் அங்கிள் ஓட சொல்லுவானுங்க. காலத்தின் பரிமாண வளர்ச்சி, அவன் படிச்சுட்டான், அவன் விஷயத்துக்கு வா, இழுக்காத. எதிர்கட்சி எடப்பாடியை பார்த்து நான் கேட்கறேன், இதான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதை விட மாட்டாங்க. இப்போ நம்மளை எடுத்துக்கங்களேன், அது ஏன்னா இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா இந்த கேள்வி அவன் கேட்டானா தற்குறின்றீங்க. நான் இருக்கிறேன், ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அந்த அமைச்சரை பார்த்து ஐயா 44 லட்சம் ரூபாயை கொண்டு போயிட்டு பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற அந்த கோவிந்தால சாமிக்கு போட்டீங்களே, நம்ம ஊர்ல 78,000 கோயில் இருக்கு, அதுக்கு நீங்க கொடுத்துருந்துருக்கலாமே. அதுக்கெல்லாம் ஆவேசமா பேசுறீங்க. இல்ல அதுக்கு நீங்க கொடுத்துருந்துருக்கலாமே, என்னையா இப்படி பண்ணிட்டீங்க? இங்க தமிழ்நாட்டுல எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி சம்பாதிச்சதை விட்டுரும், அது எவ்வளவு எப்படி வந்துச்சு அதெல்லாம் நான் கேட்கல, அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வரல. இதெல்லாம் நடத்திருக்கீங்க. தமிழக கோயில்களுக்கு உங்களுக்கு முதல்ல கடவுள் பக்தியே கிடையாது, நீங்க கடவுளுக்கு அகைன்ஸ்ட் நாத்தீங்க. நீங்க எதுக்கு போய் கோயில்ல போட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியல. சரி போட்டுட்டீங்க, அட்லீஸ்ட் அதை தமிழக மக்களுக்கு கொடுக்கலாம்.
சந்திரபாபு நாயுடு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலையே, நம்ம ஏன் போய் அங்க கொடுக்கணும்? அந்த இதுல இல்லாதப்பட்ட கோயிலா ஆ. கொட்டுதாங்க. இது என்ன காட்டுது? போயிட்டு அங்க போட்டு கோவிந்தா கோவிந்தா இருப்பார்ல, 26 அவங்களுக்கு கோவிந்தா கோவிந்தா ஆக போகுதுன்றதான் எனக்கு காட்டுது, வேற எதுவும் காட்டல. அது ஒரு சூப்பர்ண்ணா. அது வந்து ஒரு சிம்டம் சொல்லுவாங்கல்ல, ஓகே. தெரியுதுப்பா அங்கங்க அதுக்கான ஒரு இது தெரியுதும்பாங்கல்ல, அது காட்டுதோன்னு நான் நினைக்கிறேன். நம்பி போட்டிருக்கீங்க வெங்கடாஜலபதிக்கு. வெங்கடாஜலபதி கட்சியில உங்களுக்கு அன்னைக்கு சொன்ன கோவிந்தா கோவிந்தாவை காட்டுவாருன்னு நான் நம்புறேன். அப்ப நாமம் போட்டுருவாருன்றீங்க. அது நான் சொல்ல மாட்டேன். 26 அப்புறம் நீங்க பாருங்க. நடப்பு அரசியல் பத்தி நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல இன்னும் நம்ம டீட்டெயிலா பேசலாம். நன்றிண்ணா. கோவிந்தா கோவிந்தா.